வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இதில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக தமிழ்லேருந்து ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் பார்த்துடலாம். யானையும் சாணை வண்டும் சாணம் வண்டும் அப்படிங்கிறது, அந்த சாணம் வண்டு பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அந்த சாணத்துலலாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன வண்டு இருக்கும். அது வந்து அப்படியே அந்த இல்லைன்னா சேறு சகதியாக இருக்கும்போது சின்ன சின்ன வண்டுகளை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து அப்படியே அந்த பால்ஸ் மாதிரி அதை உருட்டிகிட்டே ஒரு சின்ன வண்டு போயிட்டுருக்கும் இல்லைங்களா. இந்த சேறு இல்லைன்னா வந்து சாணத்துலலாம் பார்த்தோம்னா அது அப்படியே அந்த மண்ணை வந்து உருட்டிட்டு அப்படியே ஒரு வண்டு போயிட்டுருக்கும் இல்லைங்களா. அதுதான் வந்து சாணம் வண்டு. ஓகே, அதை பற்றின ஸ்டோரி தான் இது. யானையும் சாணம் வண்டும். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு நாள் சாணத்தில் வாழும் சாணம் வண்டின் பார்வை மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த காலி மதுபான குப்பினா வந்து பாட்டில் மீது விழுந்தது. அது குப்பிக்கு அருகில் சென்று அதில் மீதமிருந்த துளிகளை குடித்து விட்டது. அதன் காரணமாக அதற்கு போதை ஏறிவிட்டது. இதற்கு பிறகு அது சந்தோஷமாக ரீங்காரம் செய்தபடி திரும்பவும் சாண குவியலுக்கு சென்று விட்டது. அருகிலேயே ஒரு யானை கடந்து சென்று கொண்டு இருந்தது. சாணத்தின் துர்நாற்றத்தின் காரணமாக அது தொலைவாக விலகி நேராக செல்ல தொடங்கியது. போதையில் இருந்த சாணம் வண்டு யானை அதை கண்டு பயந்து விட்டதாக நினைத்தது. அது அங்கிருந்தே யானையை கூப்பிட்டது. பிறகு அதனிடம் சண்டையிட சவால் விட தொடங்கியது. அதாவது யானையிடம் சண்டையிட சவால் விட தொடங்கியது. அது என்ன பேசுச்சுங்கிறது டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. இங்கே வா குண்டு, என்னுடன் போட்டியிடு, யார் வெல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று அது யானையை நோக்கி பார்த்து கத்தியது. யானை அதன் பேச்சின் மீது கவனம் செலுத்தவில்லை. குடிபோதையில் சாணம் வண்டு அதற்கு தொடர்ந்து, அதாவது யானைக்கு தொடர்ந்து சவால் விட்டு கொண்டே இருந்தது. இறுதியாக யானை பொறுமையை இழந்து விட்டது. அது கோபம் கொண்டு சாணம் வண்டின் மீது தும்பிக்கையை கொண்டு தண்ணீர் வீசியது. அதாவது தும்பிக்கையால் வந்து தண்ணீர் எடுத்து அப்படி அந்த பீச்சி அடிச்சதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சாணம் வண்டின் உயிர் அங்கேயே போய்விட்டது. அதாவது அது தண்ணி அடித்த ஃபோர்ஸில் வந்து அந்த வண்டு வந்து அங்கேயே வந்து உயிர் போயிடுது, அது செத்துருது. ஓகே, மதுபானத்தின் போதை ஒருவருக்கு தன்னை பற்றிய தவறான புரிதலை உருவாக்கி விடுகிறது. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்துட்டு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோடது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யானை ஹாத்தி. சாணம் வண்டு அப்படின்னா வந்து குப்ரைலா. ஓகே, குப்ரைலா. சாணம் கோபர். பார்வை விழுவது அப்படின்னா நிகாஹ் பட்னா. அதாவது பார்வைப்படுவது, பார்வை விழுவது, ஒரு விஷயத்து மேலே பார்வை பட்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என் பார்வை அது மேலே பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. ஓகே, பார்வை அப்படின்னா நிகாஹ், விழுவது அல்லது படுவதுன்னா பட்னா. ஸோ நிகாஹ் பட்னா. மேஜ். வைப்பது ரக்னா. மதுபானம் ஷராப். காலியான காலி. பாட்டில், குப்பி, புட்டி அதெல்லாம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து போத்தல். ஓகே, போத்தல். அருகில் கேபாஸ். செல்வது ஜானா. மீதமுள்ள பச்சி குச்சி. ஓகே, அது வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறது. பச்சி குச்சி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது. பச்சா ஹூவான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், மீதமுள்ளதான். அது வந்து நார்மலாக பேசுகிறது. இதே வந்து அப்படியே ஃப்ளோவில் கேஷுவலாக பேசுவோம் இல்லைங்களா, அப்படியே இங்கே மிச்ச மீதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிச்ச மீதின்னு சொல்கிறது தான் இது. ஓகே, எக்ஸாக்டாக சொல்லணும்னா மிச்ச மீதின்னு நம்ம தமிழில் சொல்கிறது. மிச்ச மீதி இருந்த அப்படின்னு சொல்கிறது தான் இது. மிச்ச மீதினா பச்சி குச்சி. துளிகள் பூந்தே. குடித்து விட்டது அப்படின்னா பீஜானா. குடித்து விடுவதுனா பீஜானா. ஸோ குடிப்பதுனா பீனா, குடித்து விடுவதுனா பீஜானா. போதை ஏறி விடுவது அப்படின்னா வந்து நஷா சட்ஜானா. நஷா அப்படின்னா வந்து போதை, சட்ஜானா அப்படின்னா வந்து ஏறி விடுவது. ஸோ நஷா சட்ஜானா அப்படின்னா போதை ஏறி விடுவது.
பிறகு கேபாத் கேபாத் சந்தோஷமாக அப்படின்னா குஷி குஷி சந்தோஷமாகனா குஷி சந்தோஷம் அப்படின்னாலே குஷி தான் இந்த இடத்துல குஷி குஷி அப்படின்னா வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஓகே இதுவும் அதே மாதிரி அந்த ஃப்ளோவில் சொல்கிறது தான் கேஷுவலாக சலசலப்பது ரீங்காரம் செய்வது அந்த வண்டெல்லாம் வந்து இந்த ஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் பண்ணிகிட்டே வரும் இல்லைங்களா அது ஓகே அது வந்து குஞ்சன் கர்ணா திரும்பி சென்று விடுவது அப்படின்னா வாபஸ் சலா ஜானா சாணம் குவியல் அப்படின்னா கோபர் கே டேர் கடந்து செல்வது அப்படின்னா குசர்னா துர்நாற்றம் கந்து காரணமாக வஜசே காரணம் அப்படின்னா இது வந்து காரணமாக ஸோ அந்த காரணமாக அந்த சர்ப்பம் சேர்த்ததுக்கு வந்து வஜசே தொலைவு தூர் விலகி செல்வது ஹட் ஜானா நேராக செல்வது சீதா ஜானா நினைத்து கொள்வது லக்னா ஆக்சுவலாக லக்னாக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு லெசன்லேயே அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்துட்டு அது நினச்சிக்குது அதாவது கற்பனை பண்ணிக்குது அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது பயந்து விடுவது அப்படின்னா டர்ஜானா அங்கிருந்து வஹீசே அங்கே அப்படின்னா வஹி இருந்து அப்படின்னா ஸோ வஹீசே சத்தம் போடுவது கூப்பிடுவது அப்படின்னா ஆவாஸ் லகானா ஆக்சுவலாக வந்து இது ப்ராப்பர் ஆவாஸ் அப்படின்னா சத்தம் ஆவாஸ் லகானா சத்தம் போடுறது அப்படின்ற ஒரு மீனிங் இருந்தாலுமே ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா கூப்பிடுவது தான் ஓகே புலானா அப்படின்னாலும் ஓகே தான் ஆவாஸ் லகாவோ அரே உசே கொஞ்சம் தோட ஆவாஸ் லகாவோனா அப்படிம்பாங்க அதுக்கு அர்த்தம் என்ன கொஞ்சம் அவனை கூப்பிடேன் அந்த மாதிரி அதாவது சத்தம் போட்டு கூப்பிட அவனை அப்படின்ற மாதிரி சொல்கிறது சண்டையிடுவது லடுனா சவால் விடுவது சுனௌத்தி அப்படின்னா சவால் ஸோ சவால் விடுவது அப்படின்னா சுனௌத்தி தேனா இங்கே அப்படின்னா இதர் குண்டு மோட்டா போட்டியிடுவது முகாப்லா கர்னா மோதி பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது பார்க்கலாம் அப்படின்னா தேக்தே ஹேன் யார் கான் வெல்வது ஜீத்னா பக்கம் அல்லது நோக்கி அப்படின்னா கீ ஓர் அந்த பக்கம்னா வந்து அருகில் அது இல்லை அந்த சைடில் இந்த திசையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து கீ ஓர் ஓகே ஓர் தான் நான் கீ எதுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன்னா இது வந்து ஃபெமினைன் டேர்ம் அதனால கீ சேர்த்துவோங்கிறக்கா கொடுத்துருக்கேன் அப்படியே கத்துவது சில்லானா பேச்சு பாத் கவனம் செலுத்துவது தியான் தேனா குடிபோதையில் அப்படின்னா நஷே கி துன்மே அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அப்படி அதுதான் இது துன் அப்படின்னா டியூன் தான் ஓகே துன்னா தனிப்பட்ட வார்த்தையே டியூன் இந்த இடத்துல இது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நஷேக்கி துன்மே அப்படின்னா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகே அதாவது குடிபோதையில் தொடர்ந்து அப்படின்னா லகாத்தார் இறுதியாக ஆக்கிர்கார் பொறுமை தீரஜ் முடிந்து விடுவது அப்படின்னா வந்து கத்ம ஹோனான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான் கோபத்தில் அப்படின்னா குஸ்ஸேமே தும்பிக்கை சூண்டு யானையோட தும்பிக்கை வந்து சூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீர் பானி வீசி விடுவது அப்படின்னா ஃபேங்கு தேனா உயிர் போய் விடுவது அப்படின்னா நிக்கல் ஜானா ஸோ ஜான் அப்படின்னா உயிர் நிக்கல் ஜானா அப்படின்னா வந்து உயிர் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நிக்கல் ஜானா நபர் வியக்தி ஸோ நபர் மனிதன் ஒருவர் அப்படின்னு சொல்லும்போது வியக்தி அப்படின்னு சொல்லுவோம் தன்னை பற்றி அப்படின்னா அப்னே பாரேமே ஸோ பற்றி அப்படின்னா பாரேமே தன்னை அப்படின்னா அப்னே ஸோ அப்னே பாரேமே தவறான புரிதல் அப்படின்னா கலத் ஃபஹ்மி ஓகே கலத் ஃபஹ்மி ஓகே உருவாக்குவது பைதா கர்னா ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது இதை நல்லா பைஹார்ட் பண்ணிட்டோன்னா சென்டென்சஸ் வந்து ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம் தட் இஸ் ஸ்ட்ரக்சர் முதல்ல கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து கிராமரில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம தரவாக இருந்தோம்னா இந்த மீனிங்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம் ஒரு நாள் சாணத்தில் வாழும் சாணம் வண்டின் பார்வை மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த காலி மதுபான குப்பி மீது விழுந்தது ஒரு நாள் சாணத்தில் வாழும் சாணம் வண்டு கோபர் மே ரஹனே வாலே ஓகே சாணம் அப்படின்னா கோபர் ஸோ சாணத்தில் அப்படின்னா கோபர் மே
வாழும் அப்படின்னா रहने वाले. ஓகே, एक दिन गोबर में रहने वाले சாணம் வண்டின் பார்வை. ஸோ गुब्राइले के, ओके, गुब्राइले की निगाह, गुब्राइले की निगाह மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த காலி மதுபான குப்பி மீது விழுந்தது. நிகாஹ் மேஜ் பர் ரக்கி ஷராப் கி காலி போத்தல் பர் படி. ஓகே, மேஜ் பர் ரக்கி. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரக்கின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பாட்டில் வந்து ஃபெமினன் டர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான். மேஜ் பர் ரக்கி ஷராப் கி காலி போத்தல் பர் படி. அது குப்பிக்கு அருகில் சென்று அதில் மீதமிருந்த துளிகளை குடித்து விட்டது. அதன் காரணமாக அதற்கு போதை ஏறிவிட்டது. அது குப்பிக்கு அருகில் சென்று, அது அப்படின்னா வஹ் போத்தல் கே பாஸ் கயா. ஓகே, ஸோ இது வந்து நம்ம தமிழ் எழுதும்போது அருகில் சென்று அதில் மீதமிருந்த துளிகளை குடித்து விட்டது அப்படின்னு நம்ம சேர்த்தி எழுதுவோம். தமிழில் இந்த ஃபார்ம் இருக்குது. ஹிந்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வேர்ப் சேர்த்து எழுதுவோம். கர் அல்லது கே ஃபார்ம்ஸ் போட்டு எழுதுவோம், இல்லைன்னா வந்துட்டு அண்ட் ஃபார்ம்ஸ் போடுவோம் இல்லைங்களா இங்கிலீஷில். அதே மாதிரி அண்டுக்கு பதில் ஹிந்தியில் வந்து ஆர் அப்படின்னு போடுவோம். அதாவது பிரேக் பண்ணி சொல்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். பட் அதே சமயம் வந்துட்டு அந்த கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஃபஸ்ட்டு இது நடந்துச்சு அதுக்கப்புறம் அது நடந்துச்சுன்னு ஒரே சென்டென்ஸில் சொல்கிறதுக்கு ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். வ போத்தல் கே பாஸ் கயா. ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுது, அந்த வண்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டில் கருகள் போகுது. வ போத்தல் கே பாஸ் கயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே வந்துட்டு நான் கண்டினியூஸாக எழுதணும்னு நினைக்கிற தமிழ் மாதிரி அப்படின்னாலும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஆர் உஸ்மே பச்சி குச்சி பூந்தே பி கயா. ஸோ பச்சி குச்சி அப்படின்னா மிச்சம் மீதி இருந்த சொட்டுக்களை. ஓகே, பூந்தே பி கயா அப்படின்னா குடித்து விட்டது. ஓகே, ஜிஸ்ஸே அதாவது அதன் காரணமாக அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஹிந்தியில் ஜிஸ்ஸே அப்படின்னு சொல்லுவோம். ஜிஸ்ஸே உசே நஷா சடுகயா, அதற்கு போதை ஏறிவிட்டது. உசே நஷா சடுகயா. ஸோ இதே வந்துட்டு அந்த கர் அல்லது கே ஃபார்ம்ஸ் வச்சு எழுதலாம். அப்போ நம்ம எப்படி எழுதணும், வ போத்தல் கே பாஸ் ஜாக்கர் அப்படின்னு மாற்றிடுவோம், இல்லைன்னா ஜாக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஜாக்கே உஸ்மே பச்சி குச்சி பூந்தே பி கயா அப்படின்னு ஜாக்கர், அதுக்கப்புறம் வந்து பச்சி குச்சி பூந்தே பி கயா அப்படின்னு அது அப்படியே எழுதிடுவோம். இந்த இடத்துல வந்து ஆருக்கு பதிலாக இந்த இடத்துல கயாவுக்கு பதிலாக ஜாக்கர் அல்லது ஜாக்கேன்னு போட்டு இந்த ஆரை வந்து எடுத்துருவோம். இந்த ஆர் எழுதக்கூடாது அப்போது. ஓகே, கரோ கேவோ வந்துருச்சு அப்படின்னா ஆர் எழுத மாட்டோம். வ போத்தல் கே பாஸ் ஜாக்கர் அல்லது பாஸ் ஜாக்கே உஸ்மே பச்சி குச்சி பூந்தே पी गया जिससे उसे नशा चढ़ गया. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதற்கு பிறகு அது சந்தோஷமாக ரீங்காரம் செய்தபடி திரும்பவும் சாண குவியலுக்கு சென்று விட்டது. இதற்கு பிறகு, ஸோ இஸ்கே பாத். ஓகே, இஸ்கே பாத் அது சந்தோஷமாக, வ குஷி குஷி, ரீங்காரம் செய்தபடி, கூஞ்சன் கர்த்தா ஹுவா. ஓகே, கூஞ்சன் கர்த்தா ஹுவா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கூஞ்சன் கர்த்தே ஹுயேன்னு சொல்லலாமான்னா தாராளமாக அப்படியே சொல்லலாம். ஓகே, கூஞ்சன் கர்த்தே ஹுயேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். திரும்பவும் அப்படின்னா வாபஸ், சாண குவியலுக்கு சென்று விட்டது அப்படின்னா கோபர் கே டேருமே சலாகயா. ஸோ அதோட இருப்பிடத்துக்கே வந்து அது போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. இஸ்கே பாத் வ குஷி குஷி குஞ்சன் கர்த்தா ஹுவா வாபஸ் கோபர் கே டேருமே சலாகயா. அருகிலேயே ஒரு யானை கடந்து சென்று கொண்டிருந்தது. பாஸ் சேஹி. ஸோ பாஸ் மேஹின்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல ஏன் வந்து பாஸ் மேன்னு சொல்லாமல் சே போடுறோன்னா, அந்த வழியாக அப்படின்ற மாதிரி, அந்த இடத்துல அந்த வழியாக வந்து இது இந்த வண்டு இருந்த வழியாக அவர் யானை போயிட்டு இருந்தது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் மேன்னு சொல்லாமல் சே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அருகிலேயே அதாவது அருகில் இருந்த ஒரு வழியாக யானை போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது அதோட மீனிங். பாஸ் சேஹி ஏக் ஹாத்தி குசர் ரஹா தா. பாஸ் சேஹி, ஓகே, அருகிலேயே ஒரு யானை, ஏக் ஹாத்தி கடந்து சென்று கொண்டிருந்தது, ஏக் ஹாத்தி குசர் ரஹா தா. ஸோ பாஸ் கண்டினியூஸில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். சாணத்தின் துர்நாற்றத்தின் காரணமாக அது தொலைவாக விலகி நேராக செல்ல தொடங்கியது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுது,
துர்நாற்றத்தின் காரணமாக ஃபஸ்ட்டு அது வந்து தொலைவாக விலகுது, அதுக்கப்புறம் வந்து நேராக நடக்க ஆரம்பிக்குது. அதை தான் இங்கே அடுத்ததாக ஃப்ரேம் பண்ணுறோம். கோபர் கி கந்து கி வஜசே. ஓகே, காரணமாக அப்படின்னா வஜசேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இது. கோபர் கி கந்து கி வஜசே. வஜ வந்து ஃபெமினேண்டம், அதனால கீ யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி கந்து ஃபெமினேண்டம், அதனால இங்கேயும் வந்து கீ. ஸோ கோபரின் அதாவது சாணத்தின் அப்படின்றதுனால கீ யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது ஃபெமினேண்டம், அதனால இந்த இடத்துல கீ மாற்றணும். இதுக்கு தான் இதை கனெக்ட் பண்ணுறோம். பட் இதோட ஜெண்டர் வச்சு தான், இந்த டேர்மோட ஜெண்டர் வச்சு தான் இங்கே மாற்றுவோம். இது நம்ம ஆல்ரெடி நிறைய லெசன்ஸில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். கோபர் கி கந்து கி வஜசே. ஸோ இது ஃபெமினேண்டம், அதனால் இங்கே வந்து கீ மாற்றுறோம். கோபர் கி கந்து கி வஜசே வஹ். ஓகே, அது அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுனா யானை. ஓகே, வ தூர் ஹட் கயா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது என்ன பண்ணுது, அது தொலைவாக நகர்ந்து விடுகிறது, அந்த சாணை குவியல்லேருந்து நகர்ந்துருது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆர் சீதா ஜானே லகா, விலகி நேராக செல்ல தொடங்கியது. ஆர் சீதா ஜானே லகா. ஃபஸ்ட்டு வேர்ப் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு விலகுது அந்த சாண குவியல் கிட்டேருந்து, அதுக்கப்புறம் வந்து நேராக நடக்க ஆரம்பிக்குது. அதுதான் செகண்ட் வேர்ப். இதே வந்து தமிழில் எழுதுகிற மாதிரியே நம்ம கர்ரோ கே, ஹிந்தியில் எழுதும்போது மேலே பார்த்த மாதிரி கர்ரோ கேவோ போட்டுட்டு ஆர் எடுத்துடணும். அப்போ எப்படி எழுதுவோம்னா, கோபர் கி கந்து கி வஜசே வ தூர் ஹட்டுக்கர், இல்லைன்னா வந்து ஹட்டுக்கே. ஓகே, ஹட்டுக்கே. ஸோ ஹட் ஜாக்கே அப்படின்னு சொல்லாமா அப்படின்னா இந்த இடத்துல தேவையில்லை, ஹட்டுக்கேன்னு சொன்னோம்னாலே போதும். இந்த இடத்துல கயாவும் கேன்சல் பண்ணலாம். ஹட்கர் அல்லது ஹட்கே. சீதா ஜானே லகா. போதையில் இருந்த சாணம் வண்டு யானை அதை கண்டு பயந்து விட்டதாக நினைத்தது. நஷே மே குப்ரைலே கோ குப்ரைலே. ஸோ இது வந்து குப்ரைலா தான், பட் சென்டென்ஸாக வரும்போது குப்ரைலே அப்படின்னு மாற்றுறோம், அவ்வளோதான். நஷே மே குப்ரைலே கோ லகா. ஸோ அது வந்து அதுக்கு என்ன நினச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை எழுதிடணும். நஷே மே குப்ரைலே கோ லகா. ஸோ அது வந்து நினச்சிக்குது. என்னன்னு நினச்சிக்குது, ஹாத்தி உசுசே டர் கயா ஹே. ஹாத்தி உசுசே டர் கயா ஹே, அதை பார்த்து யானை பயந்து விட்டதாக அதுவே நினச்சிக்குது. ஸோ தமிழில் வந்து இப்படி எழுதுவோம், ஹிந்தியில் வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, நஷே மே குப்ரைலே கோ லகா, என்னன்னு நினச்சது, ஹாத்தி உசுசே டர் கயா ஹே. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீ என்னன்னு அது நினச்சிட்டு இருந்துச்சு, ஹாத்தி உசுசே டர் கயா ஹே, யானை வந்து இதை பார்த்து பயந்து விட்டதாக இது நினச்சிக்குது. அது அங்கிருந்தே யானையை கூப்பிட்டது. பிறகு அதனிடம் சண்டையிட சவால் விட தொடங்கியது. உஸ்னே வஹீ சே. ஸோ இந்த இடத்துல வந்து உஸ்னே வஹீ சே ஹாத்தி கோ ஆவாஸ் லகாயி. ஸோ எதை கூப்பிட்டது, யாரை கூப்பிட்டது மேட்ச் ஆகுது. ஸோ நே கண்டிப்பாக வரணும், ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். உஸ்னே, அதனால தான் உஸ் கூட நே சேர்த்து உஸ்னேன்னு சொல்கிறோம். அது அப்படின்னு இருந்தாலும் வஹ் அப்படின்னு போடக்கூடாது இங்கே, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸில் நம்ம மாற்றுவோம் இல்லைங்களா, அந்த ரூல் இங்கே அப்ளை பண்ணுறோம். உஸ்னே வஹீசே அப்படின்னா அங்கிருந்தே, அதாவது எங்கே இருந்துச்சோ அங்கே இருந்தபடியே. உஸ்னே வஹீசே ஹாத்திக்கோ ஆவாஸ் லகாயி. ஹாத்திக்கோ ஆவாஸ் லகாயின்னா யானை வந்து கூப்பிடுது, சத்தம் போட்டு கூப்பிடுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா பிறகு அப்படின்னா ஆர். ஸோ பிறகுனா கேபாத் தான், பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஆர் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, கூப்பிட்டுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்பவும் போல் ஆர் அப்படின்ற சேர்த்திக்கிறோம். ஆர் அதனிடம் சண்டையிட சவால் விட தொடங்கியது. உசே லட்னே கி சுனௌத்தி தேனே லகா. உசே லட்னே கி சுனௌத்தி, அதாவது இந்த இடத்துல இது எப்படின்னா நம்ம தமிழ் இப்படி எழுதுவோம், இது வந்து எப்படின்னா உசே லட்னே கி சுனௌத்தி தேனே லகான்னா அதுக்கிட்ட வந்து சவால் விடுது. ஓகே, அதனிடம் சவால் விடுது. நம்ம இதில் வந்து இப்படி எழுதுவோம். உசுசேன்னு சொல்லாமனா பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். இது வந்து உசே. உசே சுனௌத்தி தி அப்படின்னா வந்து அதுக்கிட்ட வந்து சவால் விடுறது. இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உசே லட்னே கி சுனௌத்தி தேனே லகா. இந்த இடத்துல உசே யாருன்னா யானை. ஓகே, என்னன்னு கூப்பிடுது, இங்கே வா குண்டு, என்னுடன் போட்டியிடு. இங்கே வா அப்படின்னா இதர் ஆ, அதாவது கொஞ்சம் கூட ஆவோ அப்படிங்கிறதே ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறது தான். ஓகே, ஐயங்கிறது தான் மரியாதையாக பேசுகிறது. அந்த ஆ அப்படிங்கிறது வந்து ஆ ஜா லே தே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஓகே, பட் பெரும்பாலும் வெளியில் இருக்கிறவங்ககிட்ட இப்படி பேசணும் அப்படின்னா ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன்னா இது வந்து மரியாதையே இல்லாமல் பேசுகிறது. நீ வாப்போ அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இது வந்து ரொம்ப குறைவாக பேசுகிற மாதிரி. ஓகே,
இதரா அப்படின்னா அந்த அளவுக்கு அது ரூடாக பேசுதுன்னு சொல்கிறாங்க. இதரா மோட்டே குண்டு அப்படிங்கிறது அப்படி கூப்பிடுது அது யானையை. இதரா மோட்டே முத்சே முகாப்லா கர். முத்சே முகாப்லா கர் அப்படின்னா என்னுடன் போட்டியிடு அப்படின்னா முத்சே முகாப்லா கர். அடுத்தது யார் வெல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று அது யானையை நோக்கி பார்த்து கத்தியது. ஸோ தேக்தே ஹேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா தேக்தே ஹேன், அதாவது லெட்ஸ் சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இது. ஸோ தேக்தே ஹேன் கான் ஜீத்தா ஹே. தேக்தே ஹேன் கான் ஜீத்தா ஹே, பார்த்துடலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு டோனில் அது சொல்லுது. ஸோ அது யானையை நோக்கி பார்த்து கத்தியது. வ ஹாத்தி கி ஓர் தேக் கர் சில்லாயா. ஸோ அது யானையை பார்த்து கத்துது. ஸோ வ ஹாத்தி கி ஓர், யானை பக்கமாக பார்த்து கத்துது. வ ஹாத்தி கி ஓர் தேக் கர் சில்லாயா. யானை அதன் பேச்சின் மீது கவனம் செலுத்தவில்லை. ஹாத்தி நே உஸ்கி பாத் பர் தியான் நஹி தியா. பாத் ஃபெமினைன் டேர்ம், அதனால உஸ்கின்னு மாத்திரம். அதன் பேச்சு, ஸோ உஸ்கா பாத்னு சொல்லணும், உஸ்கி பாத். ஹாத்தி நே உஸ்கி பாத் பர் தியான் நஹி தியா. ஓகே, இதுவும் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ், அதனால கவனம் செலுத்துவது எதை மீது, யாரை மீது. ஸோ இந்த இடத்துல அந்த பேச்சின் மீது, ஸோ மேட்ச் ஆகுது. அதனால தான் இங்கே நே இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் ஃப்ரேம் பண்ணுறோம். हाथी ने उसकी बात पर ध्यान नहीं दिया. குடிபோதையில் சாணம் வண்டு அதற்கு தொடர்ந்து சவால் விட்டு கொண்டே இருந்தது. குடிபோதையில் அப்படின்னா நஷேக்கி துன்மே, நம்ம அதை படித்தோம் இல்லைங்களா, அதை இங்கே யூஸ் பண்ணுறோம். குடிபோதையில் அப்படின்னா நஷேக்கி துன்மே. துன் அப்படின்னு தனியாக பார்த்தோம் அப்படின்னா அது டியூன் அப்படின்னு நம்ம டியூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மியூசிக்கில், அந்த டியூனுக்கு துன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது சேர்த்தி வாசிக்கணும். ஓகே, தனியாக பார்த்தோம்னா மீனிங் வேறு. ஸோ நஷேக்கி துன்மே சாணம் வண்டு அதற்கு. ஸோ குப்ரைலா உசே லகாத்தார் சுனௌத்தி தேத்தா ரஹா. லகாத்தார் அப்படின்னா கண்டினியூஸ்லி தொடர்ந்து. ஸோ சுனௌத்தி தேத்தா ரஹா அப்படின்னா தொடர்ந்து சவால் விட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக யானை பொறுமையை இழந்து விட்டது. ஆக்கிர்கார் ஹாத்தி கா தீரஜ் கத்ம ஹோகயா, இல்லை கதம் ஹோகயா அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஸோ ஹாத்தி கா தீரஜ் அப்படின்னா யானை பொறுமையை இழந்து விட்டதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த இடத்துல இதை எப்படி எடுத்துக்கணும்னா ஹாத்தி கா தீரஜ் அப்படின்னா யானைக்கு இருந்த பொறுமை போயிடுச்சு, தீந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு. பட் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹாத்தி கா தீரஜ் அப்படின்னா யானையோடைய பொறுமை முடிஞ்சிருது. ஓகே, அதாவது தீந்து போயிடுது அப்படின்ற மாதிரி டோனில் தான் இது வரும். பட் இது பை ஹார்ட் பண்ணி நான் வச்சுக்கோங்க. ஹிந்தியில் இப்படி யூஸ் பண்ணுவோம், இது தமிழ் இப்படி நம்ம சொல்லுவோம். யானை பொறுமையை இழந்து விட்டது அப்படின்னா ஹாத்தி கா தீரஜ் கத்ம ஹோகயா. அது கோபம் கொண்டு சாணம் வண்டின் மீது தும்பிக்கையை கொண்டு தண்ணீர் வீசி விட்டது. அதாவது தண்ணீரை எடுத்து அதோட தும்பிக்கையை வச்சு பீச்சி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது கோபம் கொண்டு. உஸ்னே குஸ்ஸேமே ஆக்கர். ஸோ குஸ்ஸேமே ஆக்கர் அப்படின்னா கோபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கோபம் அதுதான் இது. ஓகே, குஸ்ஸேமே. ஸோ இந்த இடத்துல இது பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். ஸோ அதனால தான் நே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபேங்க்குதியாங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நேவே போடுறோம். ஸோ அது வீசிடுச்சு. என்ன வீசிச்சு? தண்ணி வீசிச்சு. எதை மீது? யாரை மீது? வண்டின் மீது. மேட்ச் ஆகுது. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸில் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா, ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ரெண்டுமே தரோவாக இருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நே. ஸோ வஹ் கூட நே சேரும்போது உஸ்னே அப்படின்னு மாறிடும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இது. உஸ்னே ஃபேங்க் தியா. என்ன ஃபேங்க் தியா? ஸோ சுண்டு சே பானி ஃபேங்க் தியா. ஓகே, ஸோ எப்போ அப்படின்னா குஸ்ஸேமே ஆக்கர். உஸ்னே குஸ்ஸேமே ஆக்கர், அது கோவப்பட்டு குப்ரைலே பர். ஓகே, குப்ரைலே பர் அந்த வண்டின் மீது சூண்டு சே. ஓகே, தும்பிக்கையை கொண்டு அப்படின்னா சூண்டு சே. பானி ஃபேங்க் தியா அப்படின்னா தண்ணீரை எடுத்து அப்படியே பீச்சி அடிச்சிருச்சு, வீசிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாணம் வண்டின் உயிர் அங்கேயே போய்விட்டது. குப்ரைலே கி ஜான் வஹி நிக்கல் கயி. ஸோ ஜான் ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் நிக்கல் கயின்னு சொல்கிறோம். நிக்கல் கயான்னு சொல்லாமல் நிக்கல் கயின்னு சொல்கிறோம். குப்ரைலே கி ஜான் வஹி
நிக்கல் கை. ஸோ அதனால தான் கி ஜான்னு சொல்கிறோம். ஓகே, ஜான் ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் இங்கேயும் ஃபெமினைனாக காமிச்சிருக்கோம், இங்கேயும் காமிச்சிருக்கோம். गुबरैली की जान वहीं निकल गई. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அந்த மாரல் என்ன சொல்ல வராங்கன்னா, மதுபானத்தின் போதை ஒருவருக்கு தன்னை பற்றி தவறான புரிதலை உருவாக்கி விடுகிறது. ஷராபு கா நஷா, ஷராப் அப்படின்னா மது, கா நஷா அப்படின்னா வந்து அதோட போதை. ஓகே, ஸோ சாராயத்தோட அந்த போதை அப்படின்றத இதோட அர்த்தம். ஷராபு கா நஷா வியக்திக்கோ, அதாவது ஒருவருக்கு, ஒரு நபருக்கு, அப்னே பாரேமே தன்னை பற்றி. ஓகே, அப்னே அப்படின்னா தன்னை, பாரேமேனா பற்றி. ஸோ தன்னை பற்றி தவறான புரிதல். தவறான புரிதல்னால் என்ன வேர்ட் படித்தோம்? கலத் ஃபெமி அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். கலத் ஃபெமி உருவாக்கி விடுகிறது. உருவாக்குவதுனா என்ன? பைதா கர்னா. ஸோ இந்த இடத்துல பைதா கர் தேத்தா ஹே அப்படின்னு சொல்கிறோம். உருவாக்கி விடுகிறது. ஸோ பைதா கர் தேத்தா ஹே. शराब का नशा व्यक्ति को अपने बारे में गलत फहमी पैदा कर देता है. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ மேலே நம்ம இப்போ சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ அது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். हाथी और गुबरैला. एक दिन गोबर में रहने वाले गुबरैले की निगाह मेज पर रखी शराब की काली बोतल पर पड़ी. वह बोतल के पास गया और उसमें बची कुची बूंदें पी गया, जिससे उसे नशा चढ़ गया. इसके बाद वह खुशी खुशी गूंजन करता हुआ वापस गोबर के ढेर में चला गया. पास से ही एक हाथी गुजर रहा था. गोबर की गंध की वजह से वह दूर हट गया और सीधा जाने लगा. नशे में गुबरैले को लगा कि हाथी उससे डर गया है. उसने वहीं से हाथी को आवाज़ लगाई और उसे लड़ने की चुनौती देने लगा. इधर आ मोटे, मुझसे मुकाबला कर, देखते हैं कौन जीतता है. वह हाथी की ओर देखकर चिल्लाया. हाथी ने उसकी बात पर ध्यान नहीं दिया. नशे की धुन में गुबरैला उसे लगातार चुनौती देता रहा. आखिरकार हाथी का धीरज खत्म हो गया. उसने गुस्से में आकर गुबरैले पर सूंड से पानी फेंक दिया. गुबरैले की जान वहीं निकल गई. शराब का नशा व्यक्ति को अपने बारे में गलतफहमी पैदा कर देता है. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்து இவ்வளோ ஒர்க்காக புதுசாக நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டோரி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.